ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், குழிப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய கார சட்னி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கார சட்னி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த கார சட்னி வீடியோவை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த கார சட்னி வீடியோவை பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், காரத்துக்கு 5 வரமிளகாய், 3 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதோட தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். 5 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக சேர்த்து சட்னி செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ தக்காளியை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவிட்டு சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு இந்த சூடல்லே மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூடு முழுமையாக ஆறனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப ஒரு 1/4 டீஸ்பூன் கல் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சிக்கிங்க, நல்ல சுவையாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு காரணில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துங்க. எவ்வளோ இட்லி தோசை வச்சாலும் இந்த சட்னிக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியான இந்த கார சட்னி வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.